ஒட்டு கேட்பு கருவி வைத்து அப்பனுக்கே ஆப்பு வைத்த அன்புமணி அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கல, காவல்துறை கண்டனம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிபிஐ விசாரணை விரைந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு. இவ்வளவு மோசமா இந்த உள் விவகாரம் போகும் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. பலரும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். இது ஏதோ அப்பா மகனுக்குள்ள சண்டை ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்துடும். பலரும் முயற்சிகள் எடுத்தார்கள். கண்டிப்பாக குறிப்பாக பிஜேபி இதை கூட பரம்பரை எதிரிகள் கூட வைக்காத ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் அவருடைய நிர்வாக கூட்டத்தின் மூலம். அதாவது அன்புமணி மீது இருக்கக்கூடிய சிபிஐ வழக்கு. அன்புமணி 2004-09 மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க லஞ்சம் வாங்கியதாக சிபிஐ தொடர்ந்த வழக்கு. மோடி ஆட்சி காலத்தில் தான் அது வந்ததுன்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு முன்பு அனுபவம். அந்த வழக்கை விரைந்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். அதாவது உண்மையிலேயே பாட்டாளி சொந்தங்கள் அவர்களுடைய நெஞ்சங்களை குளிர வைக்கக்கூடிய மெய்சில் இருக்கக்கூடிய தீர்மானம். பாமகவோட எதிரியான விசிகா கூட அல்லது இன்றைக்கு எதிரியாக இருக்க திமுக கூட அப்படி ஒரு தீர்மானத்தை போட்டதில்லை. அந்த தீர்மானத்தை போட்டலாம். மகனை ஜெயிலுக்கு அனுப்பணுன்ற உயர்ந்த லட்சியத்தோடு தான் ராமதாஸ் செயல்படுறாரு. அன்புமணி வெறும் அன்புமணி தான், இனிமேல் ராமதாஸ் பேரை பயன்படுத்தாத இல்லை, அந்த எல்லைக்கும் போயிட்டாரு சார். என் மகனே இல்லை. வெரி சேட். வருத்தமாக இருக்குது பேசுறதுக்கு. இப்படி போகக்கூடாது சார். பாமகன் கண்ட என் பிள்ளையே இல்லைன்ற லெவலுக்கெல்லாம் புள்ள இல்லைன்னு ஆகிட்டு வரேன். இது தன்னைத்தானே ராமதாஸ் மல்லாக்கப்படுத்தி தான் உமிழ்ந்து கொள்கிறார்னு உமிழ்ந்து கொள்கிறார்னு தோணுது. அடுத்து இதை நம்ம பேச வேண்டியது அரசியல் ரீதியாக இவர்களால் இனி எந்த கூட்டணிக்கு இவர்கள் போனாலும் அவர்களுக்கு எந்த லாபமும் இல்லை. திமுக அல்லது அதிமுக 2 கூட்டணிகள் தான் இவர்களுக்கு போக முடியும். அந்த 2 கட்சிக்கு போனாலும் இவங்களுக்கு பெரிய லாபம் கிடையாது. ஏன்னா இவங்க பார்கெனிங் பவர் இல்லை. இவங்களோட வாக்கு வங்கி ஏற்கனவே சிதற கொண்டு இருக்கிறது. இந்த சண்டை இதை விட ஒரு மோசமான கட்டத்தில் அந்த கட்சிக்கு வந்திருக்க முடியாது. ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா திஸ் would not have happened at a more appropriate time. அதாவது ஏற்கனவே அவருடைய வாக்கு வங்கி விஜய் கட்சிக்கு பெரிய அளவில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அன்புமணி மற்றும் ராமதாஸ் மோதல் கிட்டத்தட்ட 2-3 மாதமா நீடிச்சிட்டு இருக்கு. முடிவுக்கு வந்த பாடு இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராமதாஸ் தலைமையில நிர்வாக குழு கூட்டம் விழுப்புரத்துல தைலாபுரத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒட்டு கேட்பு கருவி வைத்து அப்பனுக்கே ஆப்பு வைத்த அன்புமணி அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கல, காவல்துறை கண்டனம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிபிஐ விசாரணை விரைந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு. எப்படி சார் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி பாக்குறீங்க இதை? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் உள் விவகாரம் இன்றைக்கு சந்தி சிரிக்கிறது. இவ்வளவு மோசமா இந்த உள் விவகாரம் போகும் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. பலரும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். இது ஏதோ அப்பா மகனுக்குள்ள சண்டை ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்துடும். பலரும் முயற்சிகள் எடுத்தார்கள். கண்டிப்பாக குறிப்பாக பிஜேபி இதை முடிவு கொண்டு வந்துவிடும். எலெக்ஷன் நெருங்கத்தில் இந்த மாதிரி செய்கிறது என்டிஏக்குள்ள ஒரு கூட்டணியாக இருக்கக்கூடிய என்டிஏவில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி உடைந்து சிதறுவது கண்டிப்பாக தங்களுடைய தேர்தல் வெற்றிகளை தேர்தல் பர்ஃபார்மன்ஸ் எலெக்ஷன் பர்ஃபார்மன்ஸை பாதிக்கும். அதனால் இதை எப்படியாவது பிஜேபி முடிவுக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு தான் பரவலாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நானும் அப்படித்தான் எதிர்பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. இனிமேல் அதை காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியோட வழக்கறிஞர் அன்புமணி ஆதரவாளர் நம்முடைய நண்பர் பாலு சமீபத்தில் சொன்னது மாதிரி அப்பா மகனுக்கு இடையே சமரசத்துக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. வெளிப்படையாகவே அப்படி சொல்லிட்டார் அவர். ஆகவே இது தெரிஞ்சிடுச்சு. இது பெரிய பிரச்சனை தான். இது இப்போது இந்த தேர்தலுக்குள்ளே இது முடிவுக்கு வராது. 2 அணியாக தான் இவங்க தேர்தலை சந்திக்க போகிறாங்கன்றது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. இன்றைக்கி ஒரு கட்டம் மேலே போயிருக்குது. ரொம்ப இன்றைக்கு நடந்தது ஒரு விதத்தில் அதிர்ச்சி தான். அதாவது டாக்டர் ராமதாஸ் பெரியவர் தலைமையில் அவருடைய பாட்டாளி மக்கள் கட்சியோட அவர் பிரிவு ராமதாஸோட வீட்டில் தைலாபுரத்தில் நிர்வாக குழு கூட்டம். அதில் முக்கியமாக 3 தீர்மானங்கள். ஒன்று, அந்த ஒட்டு கேட்கும் கருவி ஒரு வீட்டில் இருந்து அவர் அதை எடுத்து டிஜிபி ஆஃபீஸில் அவங்க கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க. அதில் எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் அன்புமணி மேலே எடுக்கலை. அன்புமணி தான் வச்சாருன்னே அவர் சொல்கிறார். ராமதாஸ் அப்பனுக்கு ஆப்பு வைத்தன்னு ரொம்ப எதுகை மோனையோட பேசுகிறாரு. அது ஒன்று. அவர் மீது அப்பனுக்கு ஆப்பு வைத்த அன்புமணி மீது எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்காததற்கு தமிழக காவல்துறைக்கு கண்டனம்ன்றாரு. ஒன்று. 2வது தீர்மானம் முதல் தீர்மானத்தை விட அருமையான தீர்மானம். கண்களில் ஒத்திக்கொள்ள வேண்டிய தீர்மானம். பாமகவுடைய மரபார்ந்த எதிரிகள் கூட பரம்பரை எதிரிகள் கூட வைக்காத ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் அவருடைய நிர்வாக குழு கூட்டத்தின் மூலம். அதாவது அன்புமணி மீது இருக்கக்கூடிய சிபிஐ வழக்கு. அன்புமணி 2004-09 மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது
மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க லஞ்சம் வாங்கியதாக சிபிஐ தொடர்ந்த வழக்கு மோடி ஆட்சி காலத்தில் தான் அது வந்ததுன்னு நினைக்கிறேன், அல்லது அதுக்கு முன்பு என்னமோ வந்தது. அந்த வழக்கை வந்து விரைந்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். அதாவது உண்மையிலேயே பாட்டாளி சொந்தங்கள் அவர்களுடைய நெஞ்சங்களை குளிர வைக்கக்கூடிய மெய்சில் இருக்கக்கூடிய தீர்மானம். பாமகவோட எதிரியான விசிகா கூட, அல்லது இன்னைக்கு எதிரியாக இருக்க திமுக கூட அப்படி ஒரு தீர்மானத்தை போட்டதில்லை. அந்த தீர்மானத்தை போட்டிருக்காங்க. மகனை ஜெயிலுக்கு அனுப்பணுன்ற உயர்ந்த லட்சியத்தோடு தான் ராமதாஸ் செயல்படுறாருன்னு தெரியுது. ஏன்னா இது 2வது நிகழ்வு. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாலே டெல்லி போலீஸில் போலி டாக்குமெண்ட்டை கொடுத்து தான் பாமக வந்து உண்மையான பாமகன்னு எலெக்ஷன் கமிஷனில் அங்கீகாரம் வாங்கியிருக்கு. பாமகவுக்கு அங்கீகாரம் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கறதுக்கு காரணம் அன்புமணி எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்த ஜோடிக்கப்பட்ட ஆவணங்கள் தான். அதனால் அன்புமணி மேலே மோசடி வழக்கு பதிவு செய்யணும்னு டெல்லி போலீஸில் பாமகவுடைய ராமதாஸுடைய ஆதரவாளர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இது 2வது கோரிக்கை. மகனை எப்படியாவது சிறைக்கு அனுப்பணுன்ற உயர்ந்த நோக்கத்தில் அப்பா செயல்படுறாருன்றது தெளிவாக தெரியுது. இது 2வது. 3வது தீர்மானம் வந்து அந்த இவர் மீதான வழக்குகளை விரைந்து விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். சிபிஐ வழக்கு. அதான் சிபிஐ விசாரணை. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது அப்பனுக்கு ஆப்பு வைத்த அன்புமணி மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காததற்கு கண்டனம். 2வது சிபிஐ விசாரணை வந்து வேணும். அது 3வது வந்து பாமக சிம்பல் கொடியெல்லாம் தவறாக பயன்படுத்துகிற அன்புமணி மேலேயும் அதுக்கு நடவடிக்கை மோசடி வழக்கு பதிவு செய்யணும். ஸோ இந்த 3 தீர்மானங்களை கொடுத்துருக்காங்க. சந்தி சிரிக்கிறது பாமகவின் விவகாரம். ஒரு வார்த்தையில் சொல்வதென்றால் அப்பாவும் மகனும், மறுபடியும் சொல்லுகிறேன், ஏற்கனவே சொன்னதான், அப்பாவும் மகனும் சேர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு கட்சியாக இருக்கிற 1000 விமர்சனங்கள் அந்த கட்சி மீது இருந்தாலும் தலித்துகளுக்கு இணையாக சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த கட்சி டாக்டர் ராமதாஸுடைய முயற்சிகளால் ஓரளவு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளி ஏற்றப்பட்டதும் உண்மை. கடந்த 40 ஆண்டுகளில் அந்த கட்சிக்கு அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்தே என்று கொள்ளி வைத்து கொண்டிருக்கிறார்கள், கூட்டு கொள்ளி வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஊழல் பண்ணியிருக்காரு, வழக்கை சீக்கிரம் முடிச்சு அவர் சிறைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் இந்த அளவுக்கு விரக்தி அடைய காரணம் என்ன சார்? இது ரொம்ப ரொம்ப அவலமான விஷயம். இது வந்து கண்டிப்பாக தனி மனித ஆசாபாசங்களின் அடிப்படையில் தான் இப்படி வரும். அன்புமணிக்கு எதிரான ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதுவரை எனக்கு தெரிந்து, என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே, ஏன்னா சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இன்க்ளூடிங் விசிகே தீர்மானம் போட்டதில்லை. மேடையில் பேசியிருப்பாங்க, ஸ்பர் ஆஃப் மூமெண்ட்டில் அவங்க ஏதோ இவங்களை திட்டிருப்பாங்க, அதுக்கு பதிலுக்கு இவங்க திட்டும்போது நீ என்ன ஓகேமா, உன் மேலே இருக்க வழக்கை விசாரிக்கும், சீக்கிரமாக அப்படி ஏதாவது சொல்லியிருக்கலாம். தீர்மானன்றது வேறு. தீர்மானம்ன்றது முறையான கோரிக்கை. எனக்கு தெரிஞ்சு சிவா, இந்த கடந்த 10 ஆண்டுகளில் 12 ஆண்டுகளில் இந்த வழக்கு 12-14 ஆண்டுகளாக நடக்கிறது என்று நினைக்கிறேன். முடிவு மட்டும் வந்த பிறகு போடப்பட்ட வழக்கு என்று தான் நினைக்கிறேன். கடந்த 12 ஆண்டுகளில் வந்து எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சி, இவங்க திமுகவோட இருக்கும்போது அதிமுகவோ, அதிமுக இருக்கும்போது திமுகவோ, இவங்களுடைய நேர் எதிரியான விசிகாவோ கூட இப்படி ஒரு தீர்மானத்தை போட்டதில்லை. அன்புமணி வெறும் அன்புமணி தான், இனிமேல் ராமதாஸ் பேரை பயன்படுத்தாத அப்படின்னு அந்த எல்லைக்கும் போயிட்டாரே சார். என் மகனே இல்லை அப்படின்றாரு. வெரி சேட். வருத்தமாக இருக்குது பேசுறதுக்கு. இப்படி போகக்கூடாது சண்டை. அப்பா மகன் சண்டை என் பிள்ளையே இல்லைன்ற லெவலுக்கெல்லாம், பிள்ளை இல்லைன்னா பிள்ளை இல்லைன்னு ஆகிடுவாரா? இது தன்னைத்தானே ராமதாஸ் மல்லாக்கப்படுத்தி தான் உமிழ்ந்து கொள்கிறார்னு, காரி உமிழ்ந்து கொள்கிறார்னு எனக்கு தோணுது. நீ மகன் இல்லைன்னு சொல்றது மூலமா என்ன சொல்ல வர்றாரு? அவலமா இல்லையா ராமதாஸுக்கு? கட்சிக்குள்ள கொண்டு வந்தது அவர் தான். நீங்க தானே மந்திரி ஆக்குனீங்க. இவ்வளவு தூரம் வன்மம் தேவையா மகன் மீது? பிரச்சனை இருக்குதுங்க, தெர் இஸ் அ ப்ராப்ளம், நான் ஒத்துக்கிறேன். பட் இந்த எல்லைகளை கடந்து ஏன் போறீங்க? இது ரொம்ப அவலமானது இல்லையா? அருவருப்பானது இல்லையா? ஒரு குறைந்தபட்ச நாகரிகத்தையும் மீறுறீங்க நீங்கள். அந்த லக்ஷ்மண் ரேகான்னுவாங்க, அதை ஏன் நீங்கள் வந்து மீறுறீங்க? பேரை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னா நாளைக்கு மகனே இல்லைன்னு சொல்லுங்க. இது மூலமாக நீங்கள் யாரை சொல்ல வரீங்க? மல்லாக்கப்படுத்து கொண்டு வானை நோக்கி நாம் காரி உமிழ்வோமே, ஆனால் அது நம்மீது தான் விழும். அதைத்தான் டாக்டர் ராமதாஸ் செய்து கொண்டிருக்கிறார். சொந்த மகனுக்கு எதிராக இந்த வார்த்தைகளை அவர் ஏன் பயன்படுத்துகிறார்? இது உங்களுடைய நியாயங்களை எல்லாம் அடித்து விடும். டாக்டர் ராமதாஸ் பக்கம் நியாயமா, டாக்டர் அன்புமணி பக்கம் நியாயமான்னு நமக்கு தெரியாது. நமக்கு அது, ஏன்னா இது ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, இது அரசியல் சம்மந்தப்பட்ட, கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, இது தனி மனித பகைமை சம்மந்தப்பட்டது. அதனால அன்புமணிக்கு மாற்றா அவருடைய இன்னொரு மகளை கொண்டு வராங்க. தனி மனித பகையால தான் இந்த வார்த்தைகள் வருது. நீங்கள் உங்கள் மகனை இப்படிலாம் சொல்றது மூலமாக நீங்கள் உங்களை இழிவுபடுத்திக் கொள்கிறீர்கள். 87-88 வயதில் எதற்காக இந்த அவலத்தை டாக்டர் ராமதாஸ் தன் தலையில் தானே ஏற்றிக்கொள்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. வருத்தமான ஒரு விஷயம்தான் இது. ஒட்டுமொத்த குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம். தேர்தல் நேரத்தில் இதை செய்வதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சி தற்கொலை செய்து கொள்கிறது. அப்பாவும் பிள்ளையும் கூட்டுக்கொள்ளி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்சி வந்து சூசைட். இது வந்து இட்ஸ் சூசைட் பாலிடிக்ஸ், தற்கொலை அரசியல். இது அடுத்து இதை நம்ம பேச வேண்டியது அரசியல் ரீதியாக இவர்களால் இனி எந்த கூட்டணிக்கு இவர்கள் போனாலும் அவர்களுக்கு எந்த லாபமும் இல்லை.
திமுக அல்லது அதிமுக 2 கூட்டணிகள் தான் இவர்கள் போக முடியும். அந்த 2 கட்சிக்கு போனாலும் இவங்களுக்கு பெரிய லாபம் கிடையாது. ஏன்னா இவங்க பார்கெனிங் பவர் இல்லை. இவங்களோட வாக்கு வங்கி ஏற்கனவே சிதற கொண்டு இருக்குது. இதாவது இந்த சண்டை இதை விட ஒரு மோசமான கட்டத்தில் அந்த கட்சிக்கு வந்திருக்க முடியாது. ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா திஸ் would not have happened at a more appropriate time. அதாவது ஏற்கனவே அவருடைய வாக்கு வங்கி விஜய் கட்சிக்கு பெரிய அளவில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் பெரிய அளவில் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, அந்த கட்சி வன்னியர் சமூகம் வந்து பாஜக இந்துத்துவாவோடு நெருக்கமான சித்தாந்த ஒரு அஃபினிட்டின்னு ஒரு மென்மைத்தன்மை கொண்ட ஒரு சமூகம். பிஜேபிக்கு போக வாய்ப்பு இருக்கு. தங்களுடைய வாக்கு வங்கியை தாங்களே அப்பாவும் மகனும் சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். அதிமுக திமுக 2 கூட்டணிக்கும் அப்பா ஒரு இப்போ பரவலான ஹேஷியம் என்னன்னா, டாக்டர் அன்புமணி என்டிஏ போக போகிறார், ராமதாஸ் திமுக போறாருன்றாங்க. அப்படி ஒருவேளை போனாங்கன்னா இவங்க விரும்புகிற சீட்டு டிமாண்ட் பண்ணிலாம் வாங்க முடியாது. கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போகணும், இல்லைன்னா தனியாக தான் போய் நிற்கும். இவர்களால் 2 பிரச்சனை இல்லை, 2-3 சீட்டு அவங்க கூட இருக்கவங்களும். ஆமா, அவரு பொறுத்த வரைக்கும் மகனை தோக்கடிக்கணும், அது ஒண்ணுதான் உயர்ந்த நோக்கமா அவருக்கு மாறி போச்சு. பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்புன்னு சொல்றவரு எந்த எல்லைக்கும் போவாரு. அன்புமணிக்கு சில கனவுகள் உண்டு, அதெல்லாம் இன்னைக்கு வந்து செதறி கொண்டிருக்கின்றன. இப்ப இவங்க 2 பேருமே வந்து எந்த கூட்டணிக்கு போனாலும் அங்க இவர்களால் தாங்கள் விரும்பிய இடங்களை பெற முடியாது. காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு யாருமே இல்லாம போயிட்டாங்க. ஏன்னா பாஜக தேசிய தலைமை கூட பண்ண முடியல. நான் அறிந்த வரையில் டாக்டர் அமித்ஷா, மத்திய உள்துறை அமைச்சர், இந்தியாவின் 2nd மோஸ்ட் பவர்ஃபுல் பாலிட்டிஷியன் நம்பர் 2, அவர் பாமக விவகாரத்தை அமித்ஷா அவர்களை கை கழுவி விட்டார் என்று தான் தகவல்கள் வருகின்றன. அவர்கள் ஒரு கட்டம் வரைக்கும் நம்பினார்கள் நம்மால் அப்பா மகனிடையே சமரசம் செய்து வைக்க முடியும் என்று. இன்றைக்கு அவர்கள் மொத்தமாக கை கழுவி விட்டார்கள் என்று தான் தகவல்கள் வருகின்றன. எப்படியா நடந்துட்டு போட்டோம். ஆகவே இவர்களை மைனஸ் பண்ணிட்டு தான் கூட்டணிகளை இனிமேல் பிஜேபி பேச போகுது. வந்தா வரட்டும், வராட்டி போட்டோம். இன்னொன்று, 2 பேரும் ஒரே அணியில் இருக்க முடியாது, அதுவும் தெரிஞ்சு போச்சு. ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த சண்டை அடுத்து இப்போ லீகல் பொசிஷன் என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டெல்லி ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்கான், எங்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் டாக்டர் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி, தாங்கள் தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி என்று ராமதாஸ் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தபோது இந்த தகவலை சொன்ன எலெக்ஷன் கமிஷன், இந்த நீதிமன்றத்திற்கு வந்திருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களுடைய அணி தாங்கள் தான் உண்மையான பாமக என்பதற்கான போதிய ஆதாரங்களை எங்களிடம் தரவில்லை. ஆகவே எங்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் அன்புமணி தலைமையிலான பாமக தான் உண்மையான பாமக என்று எலெக்ஷன் கமிஷன் தெரிவிக்குது. இதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றான், அதுதான் சற்றே முரண்பாடானதாக இருக்கிறது. ஐ திங்க் யாராவது நல்ல லாயர்ஸை தான் கேட்கணும், விஷயம் தெரிஞ்ச லாயர்ஸ். 2 பக்கத்தில் இருக்க லாயர்ஸை கேட்டால் அவங்க தரப்பு மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க, மாற்றி சொல்லுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் அடுத்து என்ன சொல்றான், பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல, தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல. ஏன்னா அந்த அங்கீகாரத்தை அவங்க இழந்துட்டாங்க. அங்கீகாரத்தை இழந்த ஒரு கட்சியின் உள்விவகாரத்தில் தலையிட்டு தீர்ப்பு சொல்லக்கூடிய அதிகாரம் எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடையாது, அது சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு தான்ட்டான். இதை சொல்லிட்டு 3ஆவதா இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றான், ஒருவேளை டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்து நாங்கள் தான் உண்மையான பாமக என்று வலியுறுத்துவாரையானால் நாங்கள் இப்பொழுது அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மாம்பழ சின்னத்தை முடக்குவோம்ட்டான். அப்ப என்ன இண்டிகேட் பண்ணியிருக்கான் தேர்தல் கமிஷன்னா, இப்ப இருக்க டாக்குமெண்ட்ஸ் படி அன்புமணி தான் பாமக. ராமதாஸை பார்த்து சொல்றது, நீங்க வந்து இந்த சேலஞ்ச் பண்ணும்போது போதிய டாக்குமெண்ட்ஸை கொடுக்கல, அன்புமணி தான் எங்களை பொறுத்த வரைக்கும் பாமக, அவருக்கு தான் சிம்பல் பேரு எல்லாமே, பாமகன்ற பெயர் அந்த மாம்பழ சின்னம்லாம். 2வது, அங்கீகரிக்கப்படாத கட்சி, எலெக்ஷன் கமிஷனோட ரெகக்னேஷன் நீங்க இழந்துட்டீங்க, போதிய வாக்குகளை கடந்த 2 தேர்தல்களை பெறாததால. எலெக்ஷன் கமிஷனால அங்கீகரிக்கப்படாத கட்சியோட உள்விவகாரத்துல பஞ்சாயத்து பண்ணக்கூடிய அதிகாரம் எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடையாது, அது சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போக வேண்டியது. 2வது. 3வது என்ன சொல்றான், தொடர்ந்து இப்படியே அடிச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க மாம்பழ சின்னத்தை முடக்கிட்டு போயிடுவோம். இப்ப அதான் நடக்க போகுது, எழுதி வச்சுக்கோங்க. யாருக்குமே கிடைக்காது. அதாவது தனக்கு வந்து மாம்பழ சின்னம் கிடைக்காதுன்னு ராமதாஸுக்கு உறுதி ஆயிடுச்சுன்னா அவர் முடக்கிறதுக்கான வேலையை செய்வாரு, கமிஷனும் அதை ஒத்துக்கும். அப்ப சிம்பலும் போய் பெயரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்துடும், 2 பேருக்கும் புது பெயர்னு வந்துடும். அப்போ இவங்க எந்த கெப்பாசிட்டியில 2 பேரும் திமுகவோடையும் அதிமுகவோடையும் பார்கெயின் பண்ணுவாங்க. ஒண்ணுமே கிடையாது சார், சிம்பல் இல்லைன்னா உங்களுக்கு யார் சார் மதிப்பா? இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஓட்டு எங்க போகுதுன்றது தான் சிவா நம்ம கவனிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா வந்து வட மாவட்டங்கள்ல ஒரு 50 தொகுதிகள்ல 8-10% ஓட்டு அவங்களுக்கு இருக்குன்னு கணிக்கப்படுகிறது. 50 தொகுதிகள்ல 8-10% ஒரு 50 தொகுதிகள்னும் போது அது 2 கட்சிகளுக்குமே ரொம்ப குரூஷியல், திமுக அதிமுக 2 பேருக்குமே. அதனாலதான் வந்து தொடர்ந்து பாமக மாறி அணி மாறினாலும் திமுகவும் அதிமுகவும் அவங்களை தங்கள் பக்கம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவதற்கு அதுதான் காரணம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஓட்டு எங்கே போகுது, கட்சி வந்து கிட்டத்தட்ட அன்புமணி கண்ட்ரோலில் தான் இருக்கு, நிர்வாகிகள் எல்லாருமே இருக்காங்க. வாக்குகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, பாமகவோட வாக்குகள் என்பது கணிசமான அளவு, எவ்வளோ % தெரியல, அது அன்புமணி கிட்ட இருக்கு. ஆனால் வன்னியர் சமுதாய வாக்குகள் இருக்கு இல்லையா,
அதாவது சமூகத்தை அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய வாக்குகளில் ஓரளவு சாதிய பற்று உள்ளவர்கள் டாக்டர் ராமதாஸ் பெரியவர் தான் வந்து குலசாமியா பாக்குறாங்க. ஸோ பாஜக தேசிய தலைமை ஒரு முடிவுக்கு வராத காரணம் அதுதான் இல்லையா? அதான் காரணம். பாஜக தேசிய தலைமை ஒரு முடிவுக்கு வராத காரணம் ரொம்ப நெருக்கடியான கட்டத்தில் பாஜக தலையை பிச்சுக்கிறாங்க. அவங்க கட்சி அன்புமணி கிட்ட இருக்கு, ஆனா ஜாதி வாக்குகள் ராமதாஸ் கிட்ட இருக்கு. மற்றவங்களை கையை முறுக்கி கொண்டு வந்த மாதிரி இந்த விஷயத்துல அப்பாவையும் கை முறுக்க முடியாது, புள்ளையும் கை முறுக்க முடியாது. குறிப்பாக அப்பாவெல்லாம் கை வைக்கவே முடியாது. அவங்க சாதி வாக்குகள் எலெக்ஷன் டைம்ல பெரிய அளவில் திரும்பிடும் பிஜேபிக்கு எதிராக, ஒன்ஸ் ஃபார் ஆல் நிரந்தரமாக திரும்பிடும். அதனால நான் அறிந்த வரையில் அமித்ஷா கை கழுவி விட்டார், போய் எப்படின்னா போட்டுன்ற முடிவு வந்துட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அன்புமணி அதிமுக தலைமையிலான என்டிஏவில் சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இந்த போராட்டத்துக்கு வரல, சாதிவாரி கணக்கு வரல. ஆனால் பிஜேபி வந்திருக்கு, அமமுக வந்திருக்கு, தமிழ் மாநில காங்கிரஸ் வந்திருக்கு. ஸோ ஏடிஎம்கே வரலன்றது வந்து எடப்பாடி ராமதாஸோடையும் பேசிகிட்டு இருக்காருன்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் அன்புமணியை கைவிட்டுடக்கூடாதுன்னு என்டிஏக்குள்ளே இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் அவங்கள இங்கே அலோவ் பண்ணுறதுக்கும் எடப்பாடி தான் என்கரேஜ் பண்ணாருன்றாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அமமுக தானாக வந்திருப்பாங்க, அமமுகவும் பிஜேபியும் வந்தது. எடப்பாடிக்கு கோபம் வராது என்பது நன்றாக தெரிந்ததால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ், நாட் அமமுக. ஸோ இது பாமகவை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. ரெண்டு பேரையும் என்டிஏக்குள்ளே வைக்கலாமான்ற ப்ரப்போசலை டாக்டர் ஒத்துக்க மாட்டேன்றார், பெரியவர் ஒத்துக்க மாட்டேன்றார். ஏன்னா இந்த மாதிரி கடந்த காலங்களில் வரும்போது ரெண்டு தனி பிரிவாக இருங்க, ஆனால் ரெண்டு பேரும் என்டிஏக்குள்ள இருங்க, நீங்க பேசிக்காதீங்க. நீங்க நிக்கிற 10 இடத்துல அவன் போட மாட்டான், அவன் நிக்கிற இடத்துல நீங்க போவாதீங்க, நீங்க கேம்பெயின்லாம் கூட பண்ண வேணாம். மக்கள் ஓட்டு மட்டும் அது தானே வரும். ஏன்னா நாங்க எதிர புதிரமா நிக்க மாட்டாங்க, நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஒரு ப்ரப்போசல் வைக்கப்பட்டிருக்கு. அன்புமணி ஒப்புக்கொண்டார், ஆனால் டாக்டர் ராமதாஸ் ஒப்புக்கொள்ளவில்லை. அதுக்கு ராமதாஸ் ஒத்துக்க மாட்டேன்றாரு. கட்சியில் இல்லாத சாதாரண வன்னியர் மக்கள் வந்து அன்புமணி மீது கோபமா இருக்காங்க சார். இல்லை அதுல தெரியல சிவா, எனக்கு அதுல அந்த உணர்வு என்னன்னு எனக்கு புரியல. ஆக்சுவல் பாமக ஓட் பேங்க் இப்ப யார் மீது கோபமா இருக்கு, அப்பா பக்கம் நிக்குதான் புள்ள பக்கம் நிக்குதான் எனக்கு. கட்சின்னும் போது நிர்வாகிகள் எல்லாரும் அன்புமணி கிட்ட இருக்காங்க, எல்லா நிர்வாகிகளும் அன்புமணி கிட்ட இருக்கும்போது வாக்குகளும் ஓரளவு அன்புமணி கிட்ட தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் வன்னியர் கம்யூனிட்டி ஓட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ குடும்பத்தில் இருக்க பெரியவங்க இருப்பாங்க, 50 வயசை கடந்தவங்க அல்லது 35-40 வயசுலேயே கூட வந்து அந்த சாதிய உணர்வு உள்ளவங்க. ராமதாஸ் வந்து அவங்க குலசாமியாக தான் பார்க்குறாங்க, ஒரு கம்யூனிட்டி லீடர் தான் அவர். அவருக்கு அந்த சமூகத்து மத்தியில் ஒரு மதிப்பு இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அவர் சொல்லு மீறி போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அது எந்த பக்கம் உடைய போகுதுன்றது நமக்கு தெரியல. இவர் இதெல்லாம் போய் அப்பனுக்கு ஆப்பு வைத்தவர் அன்புமணி. பருப்பு வேகாது. சிபிஐ வந்து எல்லாத்தையும் விட ஹைலைட் வந்து சிபிஐ விரைந்து வழக்கை விசாரிக்கணும். இந்த 12 வருஷத்துல யாருமே போடாத தீர்மானத்தை ராமதாஸ் போட்டு வரலாறு கின்னஸ் ரெக்கார்டு படைத்து விட்டார். கண்டிப்பா அவங்க வாக்கு வங்கியில் இது சிதைவை ஏற்படுத்தும். திமுக அதிமுக ரெண்டு பேரும், குறிப்பாக அதிமுக கவலையில் இருக்கிறது. திமுக பத்தி பெரிய அளவுல கவலை இல்லை, ஏன்னா அவங்க பாமக அவங்க கூட இல்ல. அதிமுக பாஜக கூட்டணியில 3வது பெரிய கட்சியாக இருந்தது பாமக. பாஜகவை விட வாக்கு வங்கி அதிகம்னு சொல்லலாம். அப்படி பார்த்தா 2வது பெரிய கட்சி. அந்த கட்சி சிதறுண்டு போவது, அதிமுகவும் ஏற்கனவே சிதறுண்டு கிடப்பது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி என்று தான் நான் பார்க்கிறேன். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணக்கூடிய அமித்ஷா இந்த பிரச்சனையில் தலையை பீத்து கொண்டு இருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். திமுக கவலை இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் வந்து அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்களை கண்ட்ரோல் பண்றதே திமுக தான் சொல்றாரு, திமுகவோட கண்ட்ரோல்ல தான் இருக்காருன்றாரு. அது வழக்கமான டைலாகுங்க, தன்னை அதெல்லாம் அப்படிலாம் யார் கண்ட்ரோல்ன்றதெல்லாம் இவனுக்கு அவன் பி டீம் அவனுக்கு இவன் பி டீம்னு சொல்றது எப்படி அபத்தமானதோ அந்த மாதிரி தான். மகன் மீது அப்பாவுக்கு ஒரு தனிப்பட்ட கோபம் இருக்கிறது, ஏதோ சம் பர்சனல் இஷ்யூஸ். அது என்ன நமக்கு தெரியாது, அரசியல் காரணங்கள் இல்லை என்பது மட்டும் உறுதி. தனிமனித பகை உணர்வு வன்மம் வந்துடுச்சுன்னா அது ஒரு எல்லையை கடந்து போகும்பொழுது, அதுவும் அது 2 பெரிய ஆளுமைகள் கட்சி தலைவர்கள், அவங்களிடம் 4-5% வாக்குகள் இருக்கிறது, சமுதாய வாக்குகள், அதுவும் ஜாதி வாக்குகள். ஒருவர் நிறுவனர், இன்னொருவர் முன்னாள் மத்திய மந்திரி, 3-4 முறை எம்பியாக இருந்தவர்னும் பொழுது 2 பேர்கிட்டையும் பணம் இருக்குது, ஆள் பலம் படைபலம் இருக்குது, ஜாதி ஓட்டு இருக்குன்னு போது அந்த பகை என்பது தனி மனித பகையாக இருக்கும் பட்சத்தில், அதுவும் இரத்த சொந்தங்களாக அவர்கள் இருக்கும் பட்சத்தில், அதுவும் குறிப்பாக அப்பா மகன் என்ற ஆழமான உறவில் இருப்பவர்கள் எனும் பொழுது அது எந்த எல்லைக்கும் போகும். வெரி சேட், ரொம்ப வருத்தமானது. இது வந்து இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை கொள்கை அடிப்படையில் ஏதோ ஒரு இஷ்யூஸில் பிரச்சனைனா புரிஞ்சுக்கலாம். இதுக்கு என்ன தீர்வு சொல்வீங்க? நோய் நாடி நோய் முதல் நாடி அதன் வாய் நாடி வாய்ப்பை செயல் நான் வள்ளுவேன். இது ஒரு நோய், அதை குணப்படுத்தணும்னா முதல்ல என்ன நோயின்னு கண்டுபிடிக்கணும். இந்த நோய் காரணத்தை நாம் கண்டுபிடிப்பது கடினம். நாமெல்லாம் கண்டுபிடிக்க முயற்சித்தாலும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரணம் அவலமானதாகவும் அருவருப்பானதாகவும் இருக்கும்.
ஆனால் நம்மால் தீர்வு சொல்ல முடியாது. நம்மளை சொல்லலை, இதற்கு முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். ராமதாஸ் பெரியவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், உங்களுக்கு நினைவு இருக்கும், 16 பேர் பஞ்சாயத்துக்கு வந்தாங்கன்னு. குருமூர்த்தி, சைத துரசாமி இவங்கெல்லாம் பஞ்சாயத்துக்கு வந்தாங்கன்னு பிறகு ஒரு கட்டத்தில் வந்து பாலுவே சொன்னார். பஞ்சாயத்துக்கு 16 பேர் வந்தாங்கன்னு டாக்டர் ராமதாஸ் சொன்னார் பெரியவர். பிறகு ஒரு கட்டத்தில் வந்து ஜி.கே. மணியும் அதை வலியுறுத்தினார். ஜி.கே. மணியோ பாலுவோ, ஏன்னா யார் எதை சொன்னாங்கன்னே மறந்து போச்சு, அந்த அளவுக்கு போயிடுச்சு இப்போ அவலமா. குருமூர்த்தியும் சைத துரசாமியும் வந்தாங்கன்னு சொன்னாங்க. இது ரொம்ப இட்ஸ் வெரி சேட். ஏன்னா தலித் மக்களுக்கு இணையாக சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த மக்களோட வாழ்க்கையில் ஒளியேற்றியதில் டாக்டர் ராமதாஸுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. கடந்த 40 ஆண்டுகளில் வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள், இளம் பெண்கள் படித்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் அதிகாரிகளாக, கல்லூரி பேராசிரியர்களாக, மருத்துவர்களாக, பொறியியல் வல்லுநர்களாக, வழக்கறிஞர்களாக, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுகளாக, மென்பொருள் விற்பனர்களாக வந்ததில் டாக்டர் ராமதாஸுடைய பங்கு என்பது பெரிய பங்கு. உண்மையிலேயே தலித்துகளுக்கு இணையாக ஓட்டாண்டிகளாக, சமுதாயத்தின் ஒடுக்கப்பட்ட நிலையில் பஞ்சை பராதிகளாக, கால் வயிற்று கஞ்சிக்கும் திண்டாடுகிறவர்களாக இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட வறுமையில் உழலுகின்ற ஒரு இனம்தான் வன்னியர் இனம். அந்த மக்களுடைய வாழ்க்கையில் தீபங்களை ஏற்றியதில் டாக்டர் ராமதாஸுக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு என்பதை நான் அறிவேன். அவர் மீது விமர்சனம் இருந்தாலும் எனக்கு அவர் தனிப்பட்ட முறையில் அவர் மீது மிகுந்த மரியாதை உண்டு. ஏனெனில் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் நிரம்பவே செய்திருக்கிறார். பிற்காலத்தில் அவர் சாதியவாதியாக மாறி போனார், அதெல்லாம் வேற விஷயம். இன்னொரு விஷயம், அவர் மீது நம்முடைய மரியாதை 35 ஆண்டுகளுக்கு முன்பு தலித்துகளுக்கும் வன்னியர்களுக்கும் இடையே ஒற்றுமையை ஏற்படுத்த ஒரு பெரிய அளவில் முயற்சி செய்தார். தலித்து மக்களுடைய இறந்தவர்களுடைய சடலங்கள், பூத உடல்கள் சுடுகாடுகளுக்கோ இடுகாடுகளுக்கோ வன்னியர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் வழியாக எடுத்து செல்ல முடியாத ஒரு துர்பாக்கியமான நிலைமை இருந்த பொழுது சமூக ஒற்றுமைக்காக தன்னுடைய தோள்களில் தலித்து மக்களின் சடலங்களை, பூத உடல்களை சுமந்து சென்றவர் டாக்டர் ராமதாஸ். அது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். தமிழ் குடிதாங்கி என்ற பட்டத்தை அதற்காக நம்முடைய திருமா அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு கொடுத்தார். வட மாவட்டங்களில் டாக்டர் ராமதாஸ் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கருடைய சிலைகள் தான் மிகவும் அதிகம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்றைக்கு மகனுடனான பிரச்சனையில் எல்லை மீறி, வரம்பு மீறி கோரிக்கைகளை வைப்பது என்பது ஐ திங்க் காலத்தின் கோலம்தான். இது தேர்தல் காலத்தில் நிச்சயமாக வந்து எதிர்க்கட்சி ஒற்றுமையை சிதைக்கும். ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு வலுவான எதிர்க்கட்சி தேவை. அது இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாக நின்று கொண்டிருக்கிறது. அந்த பூஜ்ஜியத்தில் ஓரளவு பங்கு பாமகவுக்கும் இருப்பது தான் வேதனையான விஷயம். பாமக விவகாரம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பங்கு மிக்க நன்றி சார். நன்றி சார், நன்றி.